அண்மை செய்தி. இன்று பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தாவேக அமைச்சரவை பட்டியலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர்களின் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இன்று 10 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தாவேக அமைச்சரவை பட்டியலானது வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். யார் யாருக்கு எந்தெந்த இலாக்கள் என்பது குறித்தான விவரமும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. இன்று பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தாவேக அமைச்சரவை பட்டியலானது வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்று பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதன் முடிவுகளும் வெளியாகி தாவேக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்று அவர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் பட்டியலானது எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் தற்பொழுது அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. தாவேக அமைச்சரவை பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கான அந்த பெயர் விவரங்கள், இலாகாக்கள் என்னென்ன ஒதுக்கப்படும் என்பது குறித்தான விவரங்களும் வெளியாக இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் 23 பேருக்கும் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அமைச்சரவை பட்டியலானது வெளியாக இருக்கிறது. தாவேக அமைச்சரவையில் இன்று பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் அவர்களுக்கான அந்த பதவியேற்பு விழா, ரகசிய காப்பு உள்ளிட்ட பிரமாணமும் ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைக்க இருக்கிறார். 23 பேருக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சேலம் பார்த்திபன், பர்வேஷ், சம்பத், சரத் உள்ளிட்ட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சேலம் பார்த்திபன், பர்வேஷ், சம்பத், சரத் உள்ளிட்ட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அமைச்சர்களின் பெயர்கள் ஆனது திரையில் பார்க்க முடிகிறது. ஆளுநர் அர்லேக்கர் 23 பேருக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். அமைச்சர்களின் பட்டியலை தான் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பதவி பிரமாணத்திற்கு பிறகாக என்னென்ன இலாக்காக்கள் இவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்பது குறித்தான விவரமும் வெளியாகும். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அமைச்சரவையில் இன்று பதவியேற்க உள்ள தாவேக அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. ஸ்ரீநாத், கமலி, விஜயலட்சுமி, ரஞ்சித் குமார், வினோத், ராஜு, ராஜ்குமார், காந்திராஜ், மதன் ராஜா, லோகேஷ் தமிழ்செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், ரமேஷ், விஸ்வநாதன், குமார், தென்னரசு, சம்பத்குமார், முகமது ஃபயாஸ், சரத்குமார், மரிய வில்சன், விக்னேஷ் உள்ளிட்ட 23 பெயர் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இன்று இவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். இவர்களுக்கான இலாக்காக்கள் பதவியேற்பிற்கு பின்னாக அறிவிக்கப்படும். ஸ்ரீநாத், கமலி, விஜயலட்சுமி, ரஞ்சித் குமார், வினோத், ராஜு, ராஜ்குமார், காந்திராஜ், மதன் ராஜா, ஜெகதீஸ்வரி, ராஜேஷ்குமார், லோகேஷ் தமிழ்செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், ரமேஷ், விஸ்வநாதன், குமார், தென்னரசு, சம்பத்குமார், முகமது ஃபயாஸ், சரத்குமார், மரிய வில்சன், விக்னேஷ் கே உள்ளிட்ட அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இவர்கள் 23 பேரும் இன்று மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கர் முன்னிலையில் பதவியேற்க இருக்கிறார்கள். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைக்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.
விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம்? வணக்கம். மொத்தமாக 23 பேர் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் சரியாக காலை 10 மணி அளவில் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் ஏற்கனவே முதலமைச்சர் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தூத்துக்குடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத், அவினாசி எம்எல்ஏ கமலி, குமாரபாளையம் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி எம்எல்ஏ விஜயலட்சுமி, அதே போன்று காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித் குமார், கும்பகோணம் வினோத், திருவருந்தை ரஞ்சீவ், கடலூர் ராஜ்குமார், அரக்கோணம் காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, கிள்ளியூர் ராஜேஷ்குமார், ஈரோடு கிழக்கு விஜய் பாலாஜி, அதே போன்று ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். லோகேஷ் தமிழ்ச்செல்வனை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் தனபாலினுடைய மகனாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவருக்கு அதிமுக சார்பில் வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் மகன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில் தற்போது ராசிபுரம் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பிறகு தற்போது லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதே போன்று சேலம் கிழக்கு விஜய் தமிழ் பார்த்திபன், அதே போன்று ஸ்ரீரங்கம் பொறுத்தவரையில் ரமேஷ், மேலூர் விஸ்வநாதன், சென்னையில் வேளச்சேரி குமார், ஸ்ரீபெரும்புத்தூர் தென்னரசு, கோயம்புத்தூர் நார்த் சார்பாக சம்பத்குமார், அறந்தாங்கி முகமது ஃபராத், தாம்பரம் சரத், அதே போன்று ராதாகிருஷ்ண நகர் அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியவெல்சன், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் ஆகிய 23 பேரும் அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார்கள். மொத்தமாக சென்னையை பொறுத்தவரையில் 9 பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே ராஜ்மோகன், அதே போன்று பல்வேறு நபர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற ராஜ்மோகன், அதே போன்று பல்வேறு நபர்களும் சென்னையில் இருந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் கூடுதலாக வேளச்சேரி சார்பாக குமார், அதே போன்று ராதாகிருஷ்ணன் நகரில் இருக்கக்கூடிய மரியவெல்சன் உள்ளிட்டோருக்கும் தற்போது வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசு கொறடாவாக இருக்கக்கூடியவர் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக சென்னைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அமைச்சரவை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 9 பேர் சென்னையிலிருந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வெற்றி கழகம் சார்பில் காங்கிரஸ் கட்சியினரும் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக 23 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இன்று பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது பதவியேற்பு விழாவிற்காக அனைவரும் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பதவியேற்பு விழா என்பது சரியாக காலை 10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர் உள்ளிட்டோரும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் இந்த விழா என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 10 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் தற்போது பதவியேற்பு விழாவிற்காக வருகை தந்திருக்கிறார்கள். பதவியேற்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 23 பேர் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்பானவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. தாவேக அமைச்சரவை பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று பதவியும் ஏற்க இருக்கிறார்கள். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். விவரங்களையும் இது செய்தியாளர் நௌஷாத் விரைக்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம். தற்பொழுது அமைச்சரவை பட்டியலானது வெளியாக இருக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2 உட்பட 23 பேர் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். விவரம் என்ன? தனலட்சுமி, மிக முக்கியமாக 23 பேர் கொண்ட அமைச்சரவை